மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினமணி செய்தித்தாள்லேருந்து தான் பார்க்குறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 31, இன்றைக்கி 1ஆம் தேதி. நேற்றைய நியூஸ் பேப்பர் பாருங்கள், நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து நிறைய இது இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ மோடி அவர்கள் வந்து பேசின அந்த வார்த்தைகளில் ஸ்கீம்ஸ் பற்றி சொல்லியிருப்பார். அடுத்தது வந்து ஆப்ரேஷன் பிரம்மா, அதை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான கேள்விகள். ஆப்ரேஷன் பிரம்மா தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மியான்மர் நிலநடுக்கத்தில் நம்ம இந்தியா சார்பில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பிரம்மா. ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்னு சொன்னால், உலகத்தில் எந்த இடத்துல பேரிடர் நடந்தாலும் அதுக்கு வந்து இந்தியா வந்து உறுதுணையாக இருந்து அதுக்கு உதவி செய்யும். அதுதான் வந்து ஆப்ரேஷன் பிரம்மா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஜாகிரபியில் வந்து பேரிடர்கள் என்ற தலைப்பில் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பிரதமரின் தனி செயலாளராக நிதி திவாரி நியமனம். இந்த நியமனங்கள்ன்றதே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு முக்கியமான கேள்வி தான். அடுத்தது வக்ஃப் திருத்த மசோதா. நேற்று ரம்லான் பண்டிகை கொண்டாடினாங்க, அதை பற்றி போட்டிருக்காங்க. அதே மாதிரி வெயிலினுடைய தாக்கம் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதை பற்றியும் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது முக்கியமானது, அதாவது ரொம்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது, எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒவ்வொரு பக்கத்தையும் நான் காட்டுறேன், அதில் இருக்கிற முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி பாருங்கள், ஒரு முக்கியமான தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய ஆட்டிசம் அந்த தினம், அதாவது உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு நாள் இன்றைக்கி ஏப்ரல் 2. ஸோ இந்த முக்கிய தினங்கள்லேயும் ஒரு முக்கியமான இது வரும். அடுத்தது வந்து பாருங்கள், சுய உதவி குழுவில் கனவு இல்ல திட்ட பெண் பயனாளிகள். இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து ஒரு கேள்வி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, மின்வாகன உற்பத்தியில் 2030 இந்தியா முதன்மை நாடாகும். ஸோ இதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். அடுத்தது பாருங்கள், அதை சொன்னவர் யாருன்னா நிதின் கட்கரி. அவர் வந்து ஒரு மத்திய அமைச்சர். அடுத்தது நேற்று வந்து பாருங்கள், வாகை சுடினார் ஜேக்கப் மென்சிக். அதாவது ஜோக்கோவிச்சுக்கும் அவருக்குமான அந்த போட்டி, மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் அவர் தான் ஜெயித்தார். அதே மாதிரி மகளிர் இரட்டையர் சாம்பியன் யாருன்றது பார்த்துக்கோங்க. ஒருத்தர் வந்து டயானா, இன்னொருத்தர் வந்து மீரா. ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்வி. அடுத்தது ஐபிஎல் நடந்துகிட்ருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸ் தேர்தல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நிலநடுக்கத்தால் இந்த மியான்மரில் ரொம்ப கடுமையாக இருக்குது. ஸோ இதை பற்றினா கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இயற்கை பேரிடரை யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த வருத்தத்தில் நாம் பங்கேற்பது, நம்ம ப்ரேயர் பண்ணுறது நம்முடைய கடமை. அடுத்தது வந்து பாருங்கள், இந்திய ரூபாயில் அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 85.46. ஸோ இதுதான் வந்து முக்கியமான